இந்த பர்டிகுலர் ரிப்பீட்டர் பேட்ச்ல ஒரு சில எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட இங்க நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பேன். 1 மினிட். இத்தனை எலிமெண்ட்ஸ் இந்த பர்ட்டிகுலர் ரிவிஷன் ஆர் ரிப்பீட்டர் பேட்ச்ல இன்க்ளூசிவா இருக்க போகுது. ஓகே. இது ஒண்ணுத்துக்கும் பின்னாடி இருக்கிற இம்பாக்ட நான் சொல்றேன். ஓகே. எத்தனை பேருக்கு இந்த ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிற பழக்கம் இதுக்கு முன்னாடி இல்ல? இது வரைக்கும் இல்ல சார். நானும் நெனச்சிருக்கேன். ஆனா இந்த ஏர்லி மார்னிங் நான் வந்து எந்திரிச்சது இல்ல. கன்சிஸ்டன்ட்டா அத நான் பண்ணது இல்ல. நான் அத மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்படின்றவங்க? நான் அந்த ஒரு ஹேபிட்ட கொண்டு வரணும்னு நெனைக்கிறேன். ஆனா அத இதுவரைக்கும் பண்ணது இல்ல சார். ரோஷினி, பெனாசிர், தென் வித்யா, நந்தகோபாலன். ஓகே. நெறைய பேர் இருக்கீங்க. பிரதீபா, மோனிகா. ஓகே. 5 மணிக்கு எந்திரிச்சு நம்பளா படிக்கணும்னா, 1 நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம். 5 மணிக்கு எந்திரிச்சு டெஸ்ட் எழுதுறத பண்ணவே மாட்டோம். அப்படியே இது எல்லாத்தையும் பண்ணணும்னு நெனச்சாலும், 1 வாரம் அதுக்கு மேல மோட்டிவேஷனே கிடைக்க மாட்டேங்குது பண்றதுக்கு. ஜஸ்ட் இமேஜின் வாரத்துல 5 நாள் மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்க காலையில உங்களுக்கு முன்னாடி 1 மணி நேரமோ, 1 1/2 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு, ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் எந்திரிச்சு, கெளம்பி இதுக்காக பிரிப்பேர்டா வந்து இங்க நின்னு, உங்களுக்கு லைவ் கிளாஸ்க்கு லிங்க் அனுப்பி லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. கிளாஸ் எடுக்க போறேன்னு ஒருத்தர் வந்து நின்னா, அப்ப அப்பவும் நமக்கு தூங்க தோணுமா? அப்பவும் நமக்கு தூங்க தோணுமா? வேற வழியே இல்ல. எந்திரிச்சு நான் இத அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். அங்க ஒரு ஆள் வந்து நிக்கிறாப்ல. அண்ட் ஐ ஹவ் பெய்ட் ஃபார் இட். ஏன்னா அதே 5 மணிக்கு ஃப்ரீயா லைவும் போட்டுட்டு இருந்தோம் YouTubeல. அதே 6 மணிக்கு 6 AM கிளப்னு கன்டினியூஸா தொடர்ந்து 3 மாசம் லைவ் போட்டுட்டு இருந்தோம். ஸ்டார்ட்டிங்ல கிட்டத்தட்ட 1000 வியூஸ்லாம் இருந்துச்சு லைவ்ல சொல்றேன் லிட்டரலி. அப்படி போக 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 டிராப். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அது ஃப்ரீயா இருக்குன்றதுனால. அது எப்பனாலும் திருப்பி எடுத்துக்கலாங்கிறதுனால. அது அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறதுனால. இதே ப்ராப்ளம் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்குள்ளாரையும் கிளாஸ் இன்னைக்கு லைவ்ல அட்டெண்ட் பண்ணலன்னா என்ன? அதான் ரெக்கார்டட் வந்துரும்ல அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வந்ததுனால நீங்க 2, 3 நாள் தொடர்ந்து தூங்குனீங்கன்னா, நீங்க இந்த கேம விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுறீங்கன்னு அர்த்தம். நான் ஏன் இத இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இந்த கமிட்மெண்ட் டே 1ல இருக்கிற கமிட்மெண்ட் டில் தி லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஒருத்தவங்க கண்டிப்பா இந்த ப்ராசஸ்ல ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க. இடையில லாங் பிரேக்ஸ் எடுக்காம, இடையில துவண்டு போகாம, இடையில ஏதாவது பிரேக் பண்ணுதுன்னா, திருப்பி அதுலருந்து குயிக்கா பவுன்ஸ் பேக் ஆகாம, என்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம்னு இடையில லேர்ன் பண்ணாம, பிளைண்டா இந்த ப்ராசஸ்க்குள்ளார அப்படியே இருக்கேன்னே இல்லாம, ஸ்மார்ட்டா இதோட ப்ராசஸ் அப்ரோச்ச மாத்திட்டு, இந்த ப்ராசஸ்ல டே 1ல இருந்து டே லாஸ்ட் வரைக்கும் அதே கமிட்மென்ட்டோட இருக்கவங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணி போயிருவாங்க. இல்ல போயிருவீங்க. இந்த தடவ உங்களே தானே சொல்லணும். ரைட்? சோ சோ இப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனாலயே இன்னும் கில்ட் ஆகுதா? ஆகணும். அதுக்கு தான் சொல்றேன். ஓகே. சோ காலையில 5 மணிக்கு எழுந்திக்கிற இந்த பழக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போன ரிப்பீட்டர்ஸ் பேட்சோட இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல அதிகமா இருக்கும். ஏன்னு சொல்றேன். லாஸ்ட் ரிப்பீட்டர் பேட்ச் வந்து லைக் நவம்பர் மந்த்ல ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, வீக்லி 3 கிளாஸஸ் தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு நாள் நான் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு நாள் ஜிஎஸ்ன்ற மாரி ரொட்டேஷனல் பேசிஸ்ல கொண்டு போயிட்டு இருந்தோம். இந்த இன் பிட்வீன்ல இருக்க கேப் எங்களுக்கு வந்து சரி வரல சார்ன்னு போன தடவ குடுத்த ஃபீட்பேக்க வச்சு இந்த தரம் அப்படியா வாங்க எல்லா நாளும் வாங்க. எல்லா நாளும் நம்ம உங்கள என்கேஜ் பண்ணுவோம். எல்லா நாளும் நம்ம இங்க நின்னு ஒண்ணு உங்கள படிக்க வைப்போம். ஆர் லைக் இந்த வொர்க் புக் விஷயம் பண்ணுவோம். இல்லன்னா டெஸ்ட் எழுதுவோம். டெஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். அப்படின்னு வாரத்துல 5 நாளும் அதுக்கான கமிட்மெண்ட். ரைட்? சோ போன தரத்த விட இந்த தரம் அந்த ஒரு ஃபேக்டர் இன்னும் ஒரு அடிஷனல் பாயிண்ட்டா இதுல ஆட் ஆயிருக்க போகுது. ரைட்? எஸ். சூப்பர் தீபலட்சுமி. ரைட். நெக்ஸ்ட். சோ அப்ப அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கமும் சரி, அண்ட் அதுல இருக்க அக்கவுண்டபிலிட்டி ஃபேக்டரும் சரி, டெய்லி காலையில எந்திரிச்சு உங்கள உட்கார வச்சுரும். தயவு செஞ்சு ரெக்கார்டட ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் எடுத்து பாருங்க. டவுட் இருக்கிறதுக்கு மட்டும் எடுத்து பாருங்க. ப்ளீஸ் அத நம்பி லைவ் கிளாஸ அட்டெண்ட் பண்ணாம போயிறாதீங்க. இன்னைக்கு 41 இருக்கீங்க. எனக்கு 41ம் நான் டெய்லி லைவ் கிளாஸ அட்டெண்ட் பண்ணிருவேன்னு எனக்கு ஒரு
அஷூரன்ஸ் கொடுங்க பார்ப்போம் அப்படியே. இது எனக்காக இல்ல, உங்களுக்காக அகைன். ஐ அஷ்யூர் தட் ஐ வில் அட்டெண்ட் ஆல் கிளாஸஸ் லைவ் அப்படின்னு. ஒரு சிலருக்கு வீட்ல வேலை இருக்கும். லைவ் ஆரம்பிச்சு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிருங்க, கவனிங்க. ஏதாச்சும் ஒரு ரீசன் நீங்க வெளில போற மாதிரி வருது, இல்ல என்னால அந்த டைம்ல பார்க்க முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, காதுலயாவது கேட்டுட்டு இருங்க. காதுலயாவது கேட்டுட்டு இருங்க. ஆனா லைவ்ல இருங்க. எஸ், எஸ், ஐ கமிட் டு திஸ்னு டைப் பண்ணுங்க. ஆர் ஐ அஷ்யூர் சார் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எனக்காக இல்ல, உங்களுக்காக. அடுத்த 6 மாசத்துல நீங்க பண்ற சம்பவத்துல வீட்ல 5 மணிக்கா காலையில அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சொல்லணும். அவ படிச்சுக்கிட்டு இருப்பா காலையில அப்படின்னு உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் சொல்லணும். உங்களோட ரொட்டீன்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆக போறது இதுதான். அடுத்த 6 மாசத்துக்கு. ஏன்னா டே ஆரம்பிச்சிருக்காரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு. நீங்க அந்த 2 மணி நேரத்தை எஃபெக்டிவா படிச்சிருப்பீங்க. அது குடுக்குற பூஸ்ட் இருக்கு தெரியுமா? அந்த நாள் ஃபுல்லா எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவீங்க. அது நீங்க மத்த வேலைய பார்த்தாலும் சரி, இல்ல படிக்கிறதா இருந்தாலும் சரி. அந்த நாள் ஃபுல்லா எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவீங்க. எஸ், வெரி குட், வெரி குட். கிரேட். நெக்ஸ்ட், கிளியர் வீக்லி டார்கெட்ஸ். நெறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, முக்கியமா ரிப்பீட்டரா இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? என்ன பண்றது? இந்த எக்ஸாம் முடிஞ்சு இந்த 2 மாசமே அப்படிதான் இருந்திருக்கும். எதுல போய் கை வைக்கிறது நானு? என்னத்த படிக்கிறது? இது இப்படி படிச்சா, இந்த வேகத்துல படிச்சா இத முடிக்க முடியுமா? நான் திருப்பி முதல்ல இருந்து படிக்கணுமா? இல்ல படிக்கணுமா முதல்ல? என்ன பண்ணணும் நானு? எனக்கு என்ன மறந்துருச்சு? எனக்கு என்ன தெரியுது? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணக்கூடாது? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? பெரிய பிரச்சனை இதுதான். ஃப்ரெஷரா இருக்கவங்க போய் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது. நீங்க பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஏன்னா, அப்பதான் எல்லாமே புதுசு. ஏதோ ஒண்ணுத்த எதையா எடுத்து கைய வை, சரி பண்ணுவோம். அப்படிங்கிற மாரி இருந்திருக்கும். படிப்போம் அப்படின்னு இருந்திருக்கும். அப்ப எதுவுமே பிரச்சனையா இருந்திருக்காது. இப்ப எல்லாமே தெரிஞ்ச மாரியும் இருக்கும். ஆனா மார்க் நம்ம நம்ம நெனச்ச அளவுக்கு மார்க் வர மாட்டேங்குது. சோ இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கப்ப, நம்ம ஏதாவது ஒண்ணுத்த போய் பண்றதுக்கே தயக்கமாவே இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணுத்த போய் ஆரம்பிக்கிறதுக்கே தயக்கமாவே இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? நம்ம எப்பவுமே ஒரு ஆக்ஷனோ இல்ல ஒரு விஷயமோ செய்யறதுக்கான காஸ்ட் என்னன்னு யோசிப்போம். காஸ்ட் இன் சென்ஸ் அகைன் மானிட்டரியா மட்டும் பேசல. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பேசுறேன். ஜஸ்ட் இமேஜின் அந்த எக்ஸாம் முடிச்ச நாள்ல இருந்து அடுத்த இந்த 2 மாசமோ, 3 மாசமோ இந்த கேப்ல ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டெஃபனிஷன், ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு டேபிள் ராண்டமா. ஆனா இந்த 3 அப்படின்னு எடுத்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா, வேற எதுவுமே இல்ல. இதுக்கு ஹார்ட்லி என்ன ஒரு 20 மினிட்ஸ் ஆகுமா? 20 மினிட்ஸ் ஆகுமா? இத பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த 3 மாசம் டவுன் தி ட்ராக் ஒரு 100 நாள்னு வச்சுக்கங்களேன். இந்த 3 மாசம் என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பா நீங்க அன்னைக்கு இருந்த ஸ்டேட்ட விட இன்னைக்கு வேற மாரி இருந்திருப்பீங்க. இந்த பிரிப்பரேஷன் ஜர்னிலயே சொல்றேன். எனிவேஸ் இதான் நம்ம பண்ண போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும், நம்ம அங்க அந்த ஒரு சின்ன இன்ஆக்ஷன்ல இருந்தோம். காஸ்ட் ஆஃப் இன்ஆக்ஷன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப அதிகம். நெறைய பேர் அத பார்க்கவே மாட்டோம். காஸ்ட் ஆஃப் இன்ஆக்ஷன். இத நல்லா எங்கேயாவது எழுதி கூட வச்சுக்கங்க. நீங்க எதுவுமே பண்ணாததுனாலயும் ஒரு செலவு அங்க இருக்கு. ஒரு ஒரு நேரத்த விரயம் பண்றதா இருக்கட்டும், இல்ல காச விரயம் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒண்ணு. நீங்க இன்ஆக்டிவா இருக்கிறதுனாலயே ஒரு செலவு அங்க இருக்கு. காஸ்ட் ஆஃப் இன்ஆக்ஷன். இது நெறைய நேரம் கண்ணுக்கே தெரியாம இருக்கும். இது ரொம்ப டேஞ்சரஸ். சோ, அந்த காஸ்ட் ஆஃப் இன்ஆக்ஷன எலிமினேட் பண்ண போறீங்க அடுத்த அடுத்து வரப்போற டேஸ்ல. ரைட்? ரைட்? அதுக்கு முதல்ல என்ன வேணும்னா, கிளியரான டார்கெட் வேணும். நான் என்ன பண்ண போறேன்னு முதல்ல என் டேபிள் மேல இருந்தா தான் நான் எடுத்து பண்ணணும். எல்லாருக்குமே இங்க படிக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாருக்குமே. படிச்சே ஆகணும், வேலை வாங்கியே ஆகணும்ன்றது எல்லாருக்குமே இருக்கு. பட் என் முன்னாடி ஏதாவது ஒண்ணத்த டாஸ்க்கா அடுக்குங்க, நான் அத பண்றேன். எனக்கா எடுத்து எடுத்து பண்ணணும்னா எனக்கு அது பண்ண முடியல. அப்படின்றதோட ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, மொத்த சிலபஸ சின்ன 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 யூனிட்ஸா பிரிச்சிருந்தோம். அது முன்னாடி இருந்த சினாரியோவுக்கு நம்ம 40 யூனிட்ஸ் 40 வீக்ஸா பிரிச்சிருந்தோம். பட் இப்ப எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி அஹெடா வரப்போகுது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த சங்க்ஸ இன்னும் நம்பர்ஸ ரெடியூஸ் பண்றோம். அதாவது சங்கா தான் இருக்கும். பட் ஆனா 1 வீக்ல ஒரு 2 சங்க கம்ப்ளீட் பண்ற மாரியான சினாரியோ வரும். அந்த ரீஃப்ரேம்டு கரிக்குலம் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஒண்ணும் இல்ல, நம்பர்ஸ் மட்டும் நம்ம லைக் என்ன பண்றது கம்ப்ரஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் 4ஆ போட்டிருந்தோம். பட் இப்ப அப்படி பண்ண முடியாது. நம்ம அத ஒண்ணா பண்ற மாரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன தனித்தனியா போட்டிருந்தோம். இப்ப அப்படி பண்ண முடியாது. ஒண்ணா பண்ற மாரி இருக்கும். சோ இந்த மாரி ஒரு சிலது. பட் அனாலிசிஸ தனியா 2 வாரம் தான் வச்சிருக்கேன். ஏன்னா எதெல்லாம் கொஞ்சம் நீங்க செல்ஃபா டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்களோ, அதெல்லாம் ஸ்டில் தனித்தனியா தான் இருக்கு. சோ தட் நீங்க அதுல இந்த சைட்ல இருந்து எஃபோர்ட் அடிஷனலா இருக்கும். அதிகமா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் அத கோப் அப் பண்ணி வந்துருவீங்க. ரைட்? சோ இந்த மாரி நம்ப
யூனிட்ஸையும் ஜிஎஸ்க்கும் சரி இதுக்கும் சரி மொத்தமா சேர்த்து 27 யூனிட்ஸா ரீஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப்பும் நான் கிளாஸ் முடிஞ்சவொன்னே அப்லோட் பண்ண சொல்றேன். உங்களோட புக்லயும் இருக்கும். பட் அதுல ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். பெருசா இதுல எதுவும் வேற எதுவும் எடிட்லாம் பண்ணல. ஓகே. இது வந்து லைக் இப்போ பிளானர் வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு குட்டி சேஞ்ச் உங்களோட கரிக்குலம்ல. ஓகே. கெட்டிங் திஸ்? ஓகே, ஓகே. ஃபைன். ஸோ இந்த மாரி கிளியர் டார்கெட்ஸ் மொத்தமே என்கிட்ட இந்த மாரி ஒரு 28 டார்கெட் இருக்கு. 27 டார்கெட் இருக்கு. வாரம் பார்த்தீங்கன்னா 28 வாரம். எதுக்குன்னா ஜூலை எண்ட் வரைக்கும் இல்ல, ஜூன் எண்ட் வரைக்கும் இருக்கிறது. ஓகே. ஸோ அப்ப நான் ஜூன் எண்டே இது எல்லாத்தையும் முடிச்சு வைண்ட் அப் பண்ணிட்டு ஜூலை மாசம் ஃபுல்லா ரிவிஷனும் மார்க் டெஸ்ட்டும் தான் எழுத போறேன். ரைட். அப்ப இந்த மாரி என்கிட்ட கிளியர் டார்கெட் இருக்கு. எந்தெந்த வாரம் நான் என்னென்ன பண்ணணுங்கிறத எனக்கு போட்டு அவங்களே கையில குடுத்துற போறாங்க. ஐ மீன் இன்ஸ்டிடியூட்டே கையில குடுத்துற போது நான் அத ஜஸ்ட் ஃபாலோ பண்ணா போதும் அப்படிங்கிற கிளியர் வீக்லி டார்கெட்ஸ் என் கண்ணு முன்னாடி இருக்கு. இந்த வீக்குக்கு என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வீக்குக்கு என்னன்னு தெரியுமா யாருக்காவது? பார்த்தீங்களா? நாளைக்கு என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்? என்ன சப்ஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்? ஹிஸ்டரி இருந்துச்சு. இப்ப நம்ம அத ரீஃப்ரேம் பண்ணிட்டோம். ஸோ இங்க இருக்கு புது ஷெட்யூல். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகே. நான் தான் வருவேன். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ அடுத்த ஒரு வாரத்துல எடுத்து முடிக்க போறோம். ஓகே. ஓகே. நான் அத சேஞ்ச் பண்ணிர்றேன். இது ஜெனரல் ஸ்டடீஸ் சிவில்னு இருக்கு. அத சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்கு. என்னோடது இருக்கும். அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் இரிகேஷன் இன்ஜினியரிங் இருக்க போகுது. ஓகே. வேற லெவல் ஸ்டார்ட்டிங்கா? ஓகே. ஏன் அப்படின்னு ஏன்லாம் சொல்றேன். ஏன் அந்த சப்ஜெக்ட் முதல்ல இருக்கு அது எல்லாமே நம்ம பேசுவோம். ஸோ இது வந்து அந்த வீக்லி டார்கெட் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதே ஒரு அடிஷனல் பாயிண்ட் தான் நம்ம இந்த பர்ட்டிகுலர் பேட்ச்ல நம்ம பார்க்கிறது. ஓகே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒர்க் புக் பேஸ்டு லேர்னிங். சி லாஸ்ட் ரிவிஷன் நம்மளோட வீடியோஸே நெறைய இன்னும் YouTubeல அப்படியே இருக்கு. இந்த ஏஐக்கு பண்ண ரிவிஷன் வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் பண்ண ரிவிஷன் பேட்சோட ஹைலி எஃபெக்டிவ். என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறப்ப, ஜெனரலாவே இருக்கிற ஒரு 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 ஃபீட்பேக் என்ன டர்சாகி இன்ஸ்டிடியூட்க்கு அப்படின்னா, சார் மெட்டீரியல்லாம் டவுன்லோடபிளா வேணும் அப்படிங்கிறது தான். டவுன்லோடபிளா தான் முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் இல்லாம போயிருச்சு. ஏன் அப்படின்னா, அத அப்படியே எடுத்து அந்த இந்த இளநீ கடை காமெடி பார்த்திருக்கீங்கல்ல. இங்க இருந்து இளநீய கயிறு கட்டி இழுத்து அந்த பக்கம் போட்டு, அந்த பக்கம் ஒரு இளநீ கடையே நடக்கும். இளநீய சும்மா குடிச்சா பரவால்ல. புரியும்னு நெனைக்கிறேன் நான் சொல்றது. நீங்க அத படிச்சீங்கன்னா பரவால்ல. படிக்கிறதுக்கு ஷேர் ஆனா கூட பரவால்ல. அது இந்த ஒரு பக்கம் ஒரு வியாபாரம் பண்றதுக்கு ஷேர் ஆகுறது வந்து உண்மையிலேயே யாருக்கா இருந்தாலும், உங்களுக்காவே இருந்தாலும், உங்களோட வொர்க் அப்படி வேற ஒரு இடத்துல மானிட்டரியா மாறுறப்ப கண்டிப்பா உங்களுக்கு நீங்க அஃபெண்ட் ஆவீங்க. ரைட்? சோ அந்த ஒரு ரீசன்க்காக நம்ம எதையுமே டவுன்லோடபிளா எந்த பேட்ச்லயுமே வைக்கிறது இல்ல. கிளாஸ் நோட்ஸ பொறுத்தவரைக்கும். பட் இது ஒரு ஃப்ரிக்ஷன். ரைட்? சோ எனக்கு வந்து கையில வச்சு படிக்கிறது தான் எனக்கு வந்து ஈஸியா இருக்கு. எனக்கு கையில வச்சு படிச்சா தான் இத படிக்க முடியுதுன்ற மாரியான ஜென்யூன் ஃபீட்பேக்ஸும் அதுக்காக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால, இந்த ரிவிஷன் பேட்ச்ல என்ன பண்ணியிருந்தோம்னா, வொர்க் ஷீட்ஸா மொத்த கன்டென்ட்டையும் மாத்தி, இந்தாங்க இத வச்சுக்கங்க. இத தான் நான் கிளாஸ்ல நடத்தப் போறேன். நான் நடத்த அப்படியே நீங்களும் ஃபில் பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி, லிட்டரலி அந்த ஒரு ப்ராப்ளம, அந்த ஒரு ஃபீட்பேக்க ரெக்டிஃபை பண்றதுக்காக கொண்டு வந்த விஷயம். ஆனா அது மல்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ட குடுத்துச்சு பிரிப்பரேஷன் அப்ப. லாஸ்ட் டைம் அதுல ரிவிஷன்ல இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க. ஐ மீன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க இங்க மீதி பேர் சோ தட் புதுசா பார்க்கிறவங்களுக்கு அது தெரியட்டும். சோ அந்த மாரி ஒரு ஃபார்மேட் கிடைச்சதும் ஏன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு அத ஃபுல்லா எழுதணும்னா டைம் இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் ரிவிஷன் பேட்ச்ல வர்றப்ப. இல்ல அப்ப நான் அத எழுதாம நான் மட்டும் கிளாஸ்ல வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே அத குடுத்துறலாம்னா, அது அவ்வளவு ஈஸியா உங்களால கன்சியூமும் பண்ண முடியாது. டக்குன்னு அந்த மொமெண்ட்ல அத புரிஞ்சுக்கவும் முடியாது. சோ இத வொர்க் ஷீட்டா மாத்தி குடுத்தா என்ன அப்படின்ற தாட் ப்ராசஸ் வந்து அந்த டைம்ல தான் லிட்டரலி லைக் அந்த ரிவிஷன் நடக்க நடக்க அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கு அந்த ரிவிஷனுக்கான வொர்க் ஷீட்ஸ வந்து ரெடி பண்ணி அடுத்த நாள் கிளாஸஸ் இருக்கும். சோ லிட்டரலி டயரிங்கா இருந்துச்சு அந்த ஒரு 20 நாள் அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனா அது பயங்கர எஃபெக்டிவா இருந்துச்சு. 180 கொஸ்டின்ஸ் அப்படியே அந்த ரிவிஷன் ஷீட்ஸ்ல இருந்து. பெருசா ஒண்ணும் இந்த தடவ பேப்பர் ஈஸி நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் 180 மார்க்ன்றது லைக் இட்ஸ் ஹியூஜ். சோ அப்ப ஒரு 160, 150 வந்திருந்தா கூட அத சொல்றதுக்கு இல்ல. பட் ஆனா ஒரு 180 கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருந்தது வந்து லிட்டரலி அது நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சார் இத மட்டும் பார்த்துட்டு போயிருந்தாலே போதும் சார். அப்படிதான் இருந்துச்சுன்றது நெறைய பேரோட ஃபீட்பேக் அது. ஐ ஹோப் இங்க இருக்கவங்களும் அத ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சூப்பர், சூப்பர் தீப்லட்சுமி. ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். லிட்டரலி எனக்கு தெரியும். இதுல இருக்கிற ஒரு சிலர் எனக்கு லிட்டரலி தெரியும். நானும் உங்களோட ரிசல்ட்ஸ்க்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த ப்ராசஸ வந்து நான் மிஸ் பண்ணிறக்கூடாது. ஃபார் தி சேக் ஆஃப் லைக் பெட்டர் போஸ்டிங்கா இருக்கலாம். இல்ல ஒரு நல்ல போஸ்டிங்க்கு போணுன்றதுக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன்க்காக நான் எடுத்த ஸ்கோர் பத்தாம இருக்குமோ அப்படின்ற தாட் ப்ராசஸ்னால இத ஜாயின் பண்ணி பிரிப்பேர் பண்றவங்களும் இருக்கீங்க. எனக்கு தெரியும். சோ நானும் வெயிட் பண்றேன் அதுக்கு. ஓகே. கிரேட்.
ஸோ அந்த ஒர்க் புக் பேஸ்டு ஸ்டடி வந்து ஃபேக்டா தெரியும் தினேஷ், ரைட்? ஸோ அந்த ஒர்க் புக் பேஸ்டு லேர்னிங் வந்து அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. சரி, இதை வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல அந்த நெக் ஆஃப் தி மொமெண்ட்ல பண்ணதுக்கே இவ்வளோ இம்பாக்ட் இருக்கே, ஒய் நாட் லைக் ஃப்ரம் ஸ்டார்ட்ல இருந்தே இதை பண்ணா என்ன அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் இந்த ரிப்பீட்டர் பேட்சை ஸ்டார்ட் பண்ணோம். ஒய் பிகாஸ் போன ரிப்பீட்டர் பேட்ச் நான் ஏன் இதை சொல்றேன்னா, லாஸ்ட் டைம் நடந்த ரிப்பீட்டர் பேட்சுக்கும் இதுக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதுக்காக சொல்றேன். போன டைம் வந்து டெஸ்ட் வச்சு அதுக்கான டிஸ்கஷன் மட்டும் இருந்துச்சு. அதான். ஆனா அந்த சப்ஜெக்ட்ட பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு, இல்ல ஒரு சில சப்ஜெக்ட் நம்மளே என்னதான் ரிப்பீட்டரா இருந்தாலும், லைக் நம்மளே ஒரு சில சப்ஜெக்ட்ட புறக்கணிச்சிருப்போம். படிச்சிருக்க மாட்டோம். அந்த மாரி சப்ஜெக்ட்ல டைரக்ட்டா போய் கொஸ்டின் சால்விங் பண்றப்போ ஒரு ஹெசிடேஷன் கேண்டிடேட்ஸ்க்குள்ளார இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, அந்த டைம்ல அதே சப்ஜெக்ட்டோட இங்க நடந்திருக்கும் இல்லையா? ஃபவுண்டேஷன் கிளாஸோ, இல்ல கிராஷ் கோர்ஸோட கிளாஸோ வந்து அதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு குடுத்திருந்தோம். அகைன் ரெக்கார்டரா தான் குடுத்திருந்தோம். ஒரு சிலர் அத எஃபெக்டிவா அதையும் பார்த்து முடிச்சுட்டு இதுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு அது எஃபெக்டிவா இருந்துச்சு. பட் எல்லாராலயும் அத ஃபுல்லா பார்க்க முடியல. எஃப்டி கன்டென்ட் ஆப்வியஸ்லி. ஸோ அதனால அந்த டைம்குள்ள அத பார்த்திருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ அப்ப ஒரு தடவ இத நம்மளோட ஸ்டைல்ல டெர்சாகி இன்ஸ்டிடியூட்டோட அப்ரோச்ல இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சுட்டோம் அப்படின்னா, நீங்க இன்னும் பெட்டரா அந்த டெஸ்ட்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணுவீங்க அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல தான் இந்த ரிப்பீட்டர் பேட்சோட கிளாஸ் ஹவர்ஸ இன்கிரீஸ் பண்ணியிருந்தோம். வாரத்துல 3 நாள் இருந்தது. இல்ல 5 நாளும் கிளாஸ் இருக்கட்டும். 6வது, 7வது நாளும் டெஸ்ட்டோ இத வச்சு என்கேஜ் பண்ணுவோம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த ஒர்க் புக் ஏன்னா நான் அந்த 1 வீக்குள்ள நான் அந்த ஒரு சங்க கம்ப்ளீட் பண்ணணும்னா, அகைன் நான் உட்கார்ந்து ஃபுல் பிபிடி உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. குயிக்கா தான் பண்ணி ஆகணும். ஸோ அகைன் உங்களுக்கு எல்லாமே பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி தரணுன்ற நீடும் இல்ல. அப்ப அகைன் இந்த ஒர்க் புக் மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்த விஷயம். ஸோ அத இந்த தடவ நீங்க பிரிண்ட் போட்டுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு பதிலா, இது ஒரு புக்காவே உங்க கைக்கு வரட்டும் அப்படிங்கிறது தான் இதோட தாட் ப்ராசஸ். அண்ட் அப்படியே ரிவிஷன்ல இருந்தத அப்படியே தூக்கி வைக்காம, அதுல இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மென்ட் குடுத்து, இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல இத குடுத்து பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்த மந்த்துக்கு தேவையான கன்டென்ட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெட்டீரியலா டெலிவர் பண்ணிட்டு, ரிமைனிங் கன்டென்ட்ஸ இனிமே தான் அதாவது கன்டென்ட்டா தெரியும் இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே என்னென்ன வைக்கணும்ன்றதெல்லாம். பட் அத இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி ஒரு புக் ஃபார்மேட்ல உங்களுக்கு அடுத்த சிலபஸ் எல்லாமே வரணும்ன்றதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம வித்தவுட் டிலே ஸ்டார்ட் பண்ணி இதோட கிளாஸஸ் கொண்டு போயிட்டு, பேரலலி ரிமைனிங் புக்ஸ் எல்லாம் ரெடி ஆல்மோஸ்ட் லைக் ப்ராசஸ்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 50% கம்ப்ளீட்டட். ரிமைனிங் 50 கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுவும் பிரிண்ட் பண்ணி ஜான்வரி நியூ இயர் கிஃப்ட்டா உங்களுக்கு அது எல்லாமே ரீச் ஆயிரும். ஓகே. ஸோ அந்த டவுட்டுமே நெறைய பேருக்கு இருந்துச்சு. நான் அதையும் இங்க அட்ரஸ் பண்ணிடுறேன். ஓகே. நல்லா இருக்கா புக்கு? சூப்பர். நானுமே பார்த்தேன். பிரிண்ட் குவாலிட்டில இருந்து கன்டென்ட் குவாலிட்டி ஆப்வியஸ்லி இருக்கும். ஸோ பிரிண்ட் குவாலிட்டில இருந்து எல்லாமே என்ஷூர் பண்ணியிருந்தோம். ரைட். ஓகேவா? வொர்க் புக் ரிலேட்டடா இருந்த டவுட், ரிமைனிங் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற இருந்த டவுட். எஸ். வெரி குட், வெரி குட். ஓகே. அதெல்லாம் வேண்டாம் திவிஜா. அதுதான் சொல்றேன். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இங்க பண்ற இந்த வொர்க் புக் ஆக்டிவிட்டியும், வொர்க் புக் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ப வொர்க் புக் பண்றப்பவே அதுல இருக்க கன்டென்ட்ட மட்டும் இல்லாம, அடிஷனலா ஒரு சில விஷயங்கள் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார். அதையுமே அந்த வொர்க் புக்ல ஸ்பேஸஸ் புரொவைட் பண்ணியிருப்போம். இன் பிட்வீன்ல எழுதுறதுக்கு. அந்த ஸ்பேஸ்ல நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி டெஸ்ட்டோட டிஸ்கஷன்ல ஒரு பார்ட் கவர் ஆகும். அதெல்லாம் பண்ணீங்கனாலே தாராளமா போதும். திருப்பி போய் நீங்க எதையும் ரெஃபர் பண்ண வேண்டாம். அந்த வேலைய பண்ண வேணான்றதுக்கு தான் இதுவே. சோ அதனால திருப்பி போய் அத எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே. கிரேட், கிரேட். புக் மீதி பேருக்கலாம் புக் எப்படி இருக்கு? குயிக்கா ஒரு ரிவ்யூ போட்டுருங்க டக்குன்னு. புக் கையில வச்சிருக்கீங்களா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி இனிமே ரிப்பீட்டர் பேட்ச் கிளாஸ்க்கு உட்கார்றப்ப அந்த புக்க எடுத்து வச்சுட்டு தான் உட்காரணும். புக்கோட தான் உட்காரணும். ஒரு குயிக் ரிவ்யூ குடுங்க. எப்படி இருக்கு புக்குன்றவங்க ரிசீவ் பண்ணவங்க எல்லாம்? பார்க்கும்போதே ஒரு சிலத பார்க்கும்போதே கை பரபரன்னும். ஐயோ! இதான் ஆன்ஸர், இதான் ஆன்ஸர் அப்படின்னு தோணணும். வெரி குட். கிரேட். எஸ். லாஸ்ட் மினிட்ல அப்படியே ரொம்ப ஈஸியா இருக்கும். டக் டக் டக்ன்னு எடுத்து பார்த்துட்டு போறதுக்கு. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒண்ணு தெரியல, திருப்பி நான் பார்க்கணும்னா எங்கேயும் போய் தேட தேவையில்ல. நோட்ஸ புரட்டணும் எதுவுமே தேவையில்ல. எடுத்து இந்த பேஜ பார்த்தா போதும். ஓகே. வெரி குட். நெக்ஸ்ட் வந்து லைவ் டெஸ்ட் என்விரான்மென்ட். வெரி குட், வெரி குட். தேங்க் யூ தினேஷ். லைவ் டெஸ்ட் என்விரான்மென்ட். இப்போ ரீசென்ட்டா
வீடியோஸ் நம்ம யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், ரீசெண்டா கிளியர் பண்ணி போனவங்க எல்லாருமே சொன்னது, இந்த லைவ் டெஸ்ட் நீங்க கண்டக்ட் பண்ண அந்த ஒரு ஏன்னா லைவ் டெஸ்ட் ப்ரோகிராம்னு லாஸ்ட் இயர் ஒண்ணு பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா லாஸ்ட் இயர் இல்ல, அதுக்கும் முன்னாடின்னு நெனைக்கிறேன். ஸோ அது வந்து அ ஒரு சின்ன ஒரு வெபினார்ல போயிட்டு நம்ம வந்து போலிங் மாரி கண்டக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டூல் இருக்கான்னு சர்ச் பண்ணப்ப கிடைச்சது ஒண்ணு. அத வச்சு பண்ணுவோம்ன்னு சொல்லி அந்த வெபினார்ல அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அத ஏன் நம்ம அப்படியே சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு, அத அப்படியே சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணறப்ப அதுல நெறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு ஆக்சுவலி. டெக்ஸ்ட் லிமிட்டடா தான் வைக்க முடியும். அதுக்கேத்த மாரி கொஸ்டின்ஸ் பிக் பண்ணணும். பெரிய ஹெவி கொஸ்டின்ஸ் வைக்கிறப்ப அத இமேஜா மாத்தி கன்வெர்ட் பண்ணி வைக்கணும். அது எல்லாமே பேக்ல டீம் அவங்க தான் பண்ணணும். பிகாஸ் அதுல ஒரு ஒரு கொஸ்டினும் அப்லோட் பண்ணி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆறதுக்கே லைக் வொர்க் இருக்கு. ஸோ அத வந்து அப்படியே இங்க டெஸ்ட்க்கு யூட்டிலைஸ் பண்ணப்ப, அதுவும் அந்த டைமர் விஷயம், அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் வச்சு அந்த டெஸ்ட் முடிஞ்சு அந்த வின்னர் அனௌன்ஸ் பண்றது, இது எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு லைக் ரியல் டைமா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன நடக்கும்ன்றத காமிக்கிறது. ஸோ நீங்க டைம் சீக்கிரம் போட்டு கரெக்ட்டான ஆன்சர் போட்டீங்கன்னா, உங்களோட பாயிண்ட்ஸ் மேலேயே இருக்கும். நீங்க மேலேயே இருப்பீங்க. கரெக்ட் ஆன்சரே ரொம்ப டிலேடா பண்ணி போட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அந்த டிலேக்கான ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆயிரும். அப்படியே குறைஞ்சுட்டே போகும். ஸோ இது எப்படின்னா, லிட்டரலி எக்ஸாம் ஹால்லயும் அதான் நடக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. தேங்க்ஃபுல்லி அது தெரியாது. தெரிஞ்சுச்சுன்னா இன்னும் டென்ஷன் ஆயிரும். யோசிச்சு பாருங்க. ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டு போறீங்க. அது தப்பா இருந்துச்சுன்னா, டப்புன்னு அப்படியே ஒரு 100 சீட்டு பின்னாடி போகும். அடுத்த கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. அப்படியே அது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அப்படியே சீட்டு முன்னாடி நகரும். இப்படிதான் லிட்டரலி எக்ஸாம் ஹால்ல நடக்கும். ஸோ அத இங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பிரிப்பரேஷன்ல அத கொண்டு வந்து அந்த ஒரு எலிமென்ட்டா இங்க உள்ள வைக்கிறப்ப, லிட்டரலி அது ரியல் டைமா அத எக்ஸிபிட் பண்றத தாண்டி, இந்த டெஸ்ட்டே எழுத புடிக்காது, இல்ல டெஸ்ட்டே எழுதுறதுக்கு எனக்கு ஒரு அவர்ஷன் இருக்கு. நானா உட்கார்ந்து அத எழுதவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கேண்டிடேட் எல்லாரும் இந்த டெஸ்ட்க்கு அப்சஷன் ஆயிட்டாங்க. படிக்கிறோமோ இல்லையோ முதல்ல வந்து லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு டெஸ்ட்ட வந்து அவ்ளோ ஒரு லைக் என்ஜாய் பண்ற ஒரு விஷயமா மாத்துச்சு வந்து இந்த லைவ் டெஸ்ட்டோடது தான். ஸோ அதே மாரி ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் தான் டைம், 30 செகண்ட்ஸ் தான் டைம்ன்றப்ப அதுக்குள்ள ப்ராசஸ் பண்ணி என்ன கேட்கறாங்க, 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல என்ன ஆன்சர்ன்னு சூஸ் பண்ற அந்த பிராக்டிஸ் இருக்குல்ல பிரெயின்க்கு, அது பயங்கர எஃபெக்டிவா இருந்துச்சு. எக்ஸாம் ஹால்ல அவங்க ஃபீல் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்ஸ்டிடியூட்ல இந்த டெஸ்ட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு போய் எழுதின கேண்டிடேட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 45 நிமிஷம் முன்னாடியே பேப்பர முடிச்சுட்டாங்க. அதுக்கு அது அது நான் ரொம்ப கம்மியா சொல்றேன். இன்னும் ஒரு சிலர்லாம் 2 ஹார்ஸ்ல முடிச்சுட்டேன் சார். என்ன ஏதுன்னுலாம் பார்த்துட்டேன், போட்டேன், முடிச்சுட்டேன் அப்டின்னே சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரெயின் வந்து அவ்ளோ டியூன் ஆயிருச்சு. ஸோ அதே விஷயம், அதே இம்பாக்ட் தான் இந்த வாட்டியும் லைவ் டெஸ்ட் எலிமென்ட்டா இதுல இருக்க போது. அண்ட் அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குடுக்குற டிஸ்கஷன். சி கொஸ்டின் டிஸ்கஷன் வர்றப்ப இட் இஸ் நாட் மியர்லி அபவுட் இந்த கொஸ்டினா என்ன இதுக்கு இதுதான் ஆன்சர் இது 3 ஆன்சர் இல்ல ஏன் அப்படின்னு மட்டும் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடந்து போகாம இது இந்த இந்த பர்டிகுலர் டாபிக்ல என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்றதா இருக்கட்டும் ஒரு கொஸ்டினை படிக்கிறப்பவே எப்படி அதை பிரேக் டவுன் பண்ணணும்னு சொல்லி தரதா இருக்கட்டும் எலிமினேட் பண்றது எப்படின்னு ஜிஎஸ்ல எலிமினேட் பண்றது எப்படின்றதா இருக்கட்டும் ஒரு மேஸ்டி ஃபாலோயிங் வந்தா அதுல தெரியாத 4 வார்த்தையை பார்த்து பயப்படாம தெரிஞ்ச ஒண்ணுத்த மார்க் பண்ணு உனக்கு மார்க் வந்துரும்ன்றதா இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நீங்க அந்த கொஸ்டினை பாக்குற விதமே மாறிடும் அது ஒரு எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரியே ஃபீல் ஆகாது ஒவ்வொரு கொஸ்டினை பாக்குறப்ப அதுக்கு டக்கு டக்குன்னு கிரேடு போட்டே வந்துருவீங்க இந்த சிறுத்தை படத்துல இவன் சந்தானம் வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எவ்வளவு ஐட்டம் திருடலான்னு ஒரு மார்க் போடுவாப்ல இல்ல அந்த மாதிரி லிட்டரலி உங்களுக்கு ஒரு ஒரு கொஸ்டினை பார்த்ததும் இதுக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் என்ன ஆகும் இதுக்கு எப்படி ஆன்சர் வரும்ன்றது தெரிஞ்சிடும் நியூமரிக்கலா இருந்தாலும் இதுக்கு என்ன அப்ரோச் பண்ணணும்ன்றது உங்க மைண்டுக்கு ஈஸியா வந்துடும் இங்க நம்ம என்ன அப்ரோச்ல சொல்லி தரோமோ அது அப்படியே ஸோ அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் பார்ட் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் பர்சனலி லைக் அதுல நான் அதிகமா லைக் டீச்சர்ஸா அதுல அதிகமா நாங்க இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனால இதை தான் பர்சனலி ஐ ஃபீல் ஹைலைட் ஆர் ஹீரோ ஆஃப் திஸ் என்டையர் பார்ட்டா நான் இதை தான் சொல்லுவேன் ஓகே தென் அதுக்கப்புறம் இதுவும் லாஸ்ட் டைம் இருந்த விஷயம் அதாவது ஒரு சப்ஜெக்ட முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போக போக எங்களுக்கு பழைய சப்ஜெக்ட் மறந்துருது அப்படிங்கிறது அதனாலேயே இந்த ஷெட்யூல்ல பார்த்திருப்பீங்க ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 சப்ஜெக்ட் முடியுதா இது முடிஞ்ச உடனே ஒரு பீரியாடிக்கல் மார்க் இந்த மார்க்ல இந்த முடிச்ச 2 சப்ஜெக்ட்ல இருந்து கலந்து கலந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படியே டெஸ்ட் ஏன்னா இங்க ஒரு லைவ் டெஸ்ட் எழுதிருப்பீங்க இங்க ஒரு லைவ் டெஸ்ட் எழுதிருப்பீங்க இங்க ஒன்னு 4 டெஸ்ட் எழுதிருப்பீங்க ஸோ இந்த 4 டெஸ்ட்ல இருக்க கொஸ்டின்ஸை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டேல திருப்பி வைக்கிறப்ப அதே கொஸ்டின்ஸ் தான் நான் திருப்பி சொல்றேன் அதே கொஸ்டின்ஸ் தான் ப்ராக்டிஸா தான் இது இருக்க போது நீங்க திருப்பி போய் அந்த கண்டென்ட்டை படிக்கிறதா ஒர்க் புக்கை படிக்கிறதா ஏன் நோட்ஸை படிக்கிறதா என்ன பண்றதுலாம் தெரிய வேண்டாம் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண அவ்வளவுதான் அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணிடும் இந்த கொஸ்டினா ஓகே இப்படிதான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இதுல சிவில் அண்ட் ஜிஎஸ் மிக்ஸ் பண்ணலாம் இல்ல ஜிஎஸ் மட்டும் தனியா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பீரியாடிக்கலா அந்த கண்டென்ட்டை 2 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்க திருப்பி போய் பாக்குறது டெஸ்ட் மூலமா பாத்துருங்கன்னு சொல்றேன் ரைட் ரைட் ஆமா எஸ்எஸ்சி ஜேஇக்கு நம்ம அந்த லைவ் டெஸ்ட் பண்ணியிருந்தோம் எஸ் ஸோ
இந்த பீரியாடிக்கல் மார்க் அப்படிங்கிறதும் நம்ம இந்த பர்டிகுலர் ரிப்பீட்டர் பேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எஸ், இது வரைக்கும் நான் சொன்னது இருக்குல்ல, கிளியர் வீக்லி டார்கெட், ஒர்க் புக் பேஸ்டு ஸ்டடி, லைவ் டெஸ்ட், அதுக்கப்புறம் அந்த டெஸ்டோட டிஸ்கஷன், அதுக்கப்புறம் பீரியாடிக்கல் மார்க். இது எல்லாமே நான் அந்த சக்சஸ் மார்க்கை போய் ரீச் பண்றதுக்கு எனக்கு போதும் சார் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுது? குயிக்கா ஒரு ரிப்ளை போடுங்க. குயிக்கா ஒரு ரிப்ளை. சார், நீங்க அழகா டார்கெட் என்னன்னு சொல்றீங்க, காலைல 5 மணிக்கு எங்களை எந்திரிச்சு வச்சிடுறீங்க, கிளாஸ் நடத்த போறீங்க, ஒர்க் புக்கை பேஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லி தர போறீங்க, அதுலயே நோட்ஸ் எனக்கு ரெடி ஆயிரும் நான் குயிக்கா ரிவைஸ் பண்றதுக்கு. அதை தவிர்த்து லைவ் டெஸ்ட் வைக்கிறீங்க, அதுல நான் டெஸ்ட்டை கண்டிப்பா எழுதிட போறேன், எழுதின உடனே நீங்க டிஸ்கஷன்ல எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துட போறீங்க, தென் அதை நான் மறக்காம இருக்கிறதுக்காக எனக்கு பீரியாடிக்கலா டெஸ்ட் வைக்கிறீங்க, எனக்கு இதுவே போதும் சார், நான் இதை தெளிவா பண்ணாலே நான் போய் உட்கார்ந்துருவேன் சார். எத்தனை பேரு? வேற லெவல். ரியலி? ஸ்ரீமதி, சிந்து, ரோஷினி, பிருத்வி, வித்யா, கிருத்திகா, எஸ், எல்லாரும் ரிப்ளை பண்ணோம். மீதி பேர்லாம் ஒரு சில நேம்லாம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. கிரவுண்ட் ரூல் இது. ரசாகில ஆன்லைன் ஆஃப்லைன்லாம் தனித்தனியா கிடையாது, நேர்ல உட்கார்ந்துருக்க மாதிரி தான். நீங்க கேட்குறீங்கல்ல, ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா சார்? இந்த சைட்ல இருந்து இருக்காது, அந்த சைட்ல இருந்து இருக்கக்கூடாது. நேர்ல நான் உங்க கண்ணை பார்த்து கேட்டா இப்படியே அமைதியா இருப்பீங்க, பதில் சொல்லுவீங்கல்ல? வெரி குட். சரி, இருந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் சொன்னது பாதி காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி ரிப்பீட்டர் பேட்ச் தான். இன்னொரு பாதி இருக்கு. அதுல நான் சொன்ன மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் தமிழ், ஓகே, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான பார்ட். இதை வந்து மொத்தமா ஒரு வாரத்துல முடிச்சு விட்டா மறந்துடும். அதனால எவ்ரி வெனஸ்டே, நீங்க அந்த ஷெட்யூல்ல பார்த்திருப்பீங்க, எவ்ரி வெனஸ்டே ஒன்னு ஆப்டிடியூட் இருக்கும், இல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இது மூணும் ரொட்டேஷனல் பேசிஸ்ல பீரியாடிக்கலா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒர்க் புக்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க, ஆப்டிடியூடுக்கு இந்த மாசத்துக்கான 2 எக்ஸசைஸ் அதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே, தென் அது முடிச்சதுக்கு அப்புறம் இது ஹைபிரிட் லேர்னிங் போர்டு எதுக்கு அப்படின்னா, அகைன் நீங்க ஏதாவது கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி பார்க்கறதுக்காகவும், டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி அதை போய் பார்க்கறதுக்காகவும், உங்ககிட்ட எப்பவுமே இந்த கண்டென்ட் எல்லாம், இந்த டிஸ்கஷன் பார்ட் எல்லாம் எப்பவுமே உங்க கையில இருக்க போகுது. தென் ரெக்கார்டரோட வேலிட்டி ஆப்வியஸ்லி ரொம்ப முக்கியமான பார்ட்டா இந்த ஒன் ஆன் ஒன் மென்டரிங். ரீசன்ட் டைம்ல நான் பர்சனலி நோட்டீஸ் பண்ண வரைக்கும், எனக்கு பர்சனா சொல்றேன், என்னைய வந்து நோட்டீஸ் பண்ணி இந்த விஷயம் நல்லா பண்ற, இந்த விஷயம் நல்லா இருக்கு, இந்த விஷயத்துல இது நல்லா இல்ல, இதை சேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த விஷயத்த நம்ம நீ இப்படி அப்ரோச் பண்ணா நல்லா இருக்கும்னு எக்ஸ்டர்னலா, இது வந்து மென்டரிங்ன்ற வார்த்தை இருக்கு கரெக்டான எனக்கு தெரியல, பட் எக்ஸ்டர்னலா எனக்கு கிடைக்கிற ஒரு ஃபீட்பேக்ஸ் இருக்குல்ல, ஜென்ரலா அது எல்லார்கிட்ட இருந்துமே, அது வந்து என்னைய இன்னும் அதிகமா ஒர்க் பண்ண வைக்குது. நான் எனக்குன்னு ஒரு லிமிட் நான் மைண்ட் லெவல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன்ல, அதை தாண்டி அதிகமா ஒர்க் பண்ண வைக்குது. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி. அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்மள யாராவது ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணி, இதை நீ நல்லா பண்ற, இல்ல இதை நீ இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இல்ல இதை நீ தப்பா பண்ற, இதை சரியா பண்ணுன்னு வெளியில இருந்து ஒரு ஒரு ஃபேக்டர் உள்ள வர்றப்ப, அது முன்னாடியே நமக்கே தெரியும். ஆனாலும் நம்மளா அதை நமக்கு சொல்லி பண்றதை விட வெளியில இருந்து ஒரு விஷயம் உள்ள வர்றப்ப அது அதோட இம்பாக்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. ஓஹோ, ஆமா இல்ல, கரெக்ட் தான், அப்ப நான் இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு இந்த ப்ராசஸ்க்குள்ளார என்னைய திருப்பி திருப்பி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் சொல்லலாம், இல்ல ஒரு சின்ன சின்ன விஷயமா அந்த வார்த்தைக்கு அது அந்த அந்த விஷயத்துக்கு நிறைய பேர் இருக்கு. பட் நான் இந்த மாதிரி சொல்றேன். சோ அது லிட்ரலி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்டுக்கு வேணும். உண்மையிலேயே இந்த ப்ராசஸ்ல இருக்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு தனிமையில இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம என்விஷன் பண்றது நம்மள சுத்தி இருக்க எல்லாருக்கும் புரியாது. நம்மள சுத்தி இருக்கிற ஃபேமிலிக்கு புரியாது, நம்மள சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு புரியாது, லிட்ரலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு புரியாது. அது வரைக்கும் நம்மள இந்த ஜர்னில நம்ம கூடவே இருந்திருப்பாங்க. எல்லா விதத்திலயும் எல்லாத்துலயும் நம்ம யாருன்னு பார்த்திருப்பாங்க, நம்ம எப்படின்னு பார்த்திருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்படி எக்ஸாம்க்கு ட்ரை பண்ண போறேன், நான் படிக்க போறேன்னு சொன்னா, என்ன சொல்றான் இவன் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. லிட்ரலி இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்ப நான் என்விஷன் பண்ற ஒரு விஷயத்த என்னைய சுத்தி இருக்கவங்களுக்கு சொல்லி என்னால புரிய வைக்கவே முடியல.
நான் அப்போ அவங்க முன்னாடி நான் அந்த எஃபர்ட்ட போடுறப்பவே எனக்கு ஒரு கில்ட் இருக்கும். அவங்க என்னைய பார்க்குற பார்வையே ஒரு மாரி இருக்கும். நான் போடுற எஃபர்ட்டே அங்க அனர்த்தமா தெரியும் அவங்க கண்ணுக்கு. அவங்க கண்ணுக்கு தான் தெரியணும். உங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. உங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. அவங்க கண்ணுக்கு அது அனர்த்தமா தெரிஞ்சுட்டு போட்டும். நாளைக்கு அதே வாய் தான், அதே ஆள் தான் வந்து, "எனக்கு தெரியும் நீ கிளியர் பண்ணிருவேன்னு. வெரி குட், வெரி குட்" அப்படின்ட்டு போயிருவாங்க. நம்ம எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்போம் நமக்கு தான் தெரியும். அவங்க ஈஸியா அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. இது நடக்கும். லிட்டரலி நடக்கும் இது. அடுத்த 6 மாசம், 1 வருஷத்துல இது உங்களுக்கு நடக்கும். அன்னைக்கு யார்றா நீ அப்படின்னு இருக்கும் நமக்கு. லிட்டரலி. என்னைய எவ்வளவு புண்படுத்தியிருக்கேன்னு உனக்கு தெரியாது மேன். எனக்கு தான் தெரியும்ன்ற மாரி இருக்கும். லிட்டரலி. சோ சோ எப்படி எக்ஸ்டர்னலா வர அந்த கிரிட்டிசிசம்ஸ நம்மள அவ்ளோ பாதிக்குதோ, அதே மாரி எக்ஸ்டர்னலா வர ஊக்கப்படுத்துற வார்த்தையும் நம்மள எக்ஸ்போனென்ஷியலா வேல செய்ய வைக்கும். கரெக்ட்டா இல்லையா இது? எக்ஸ்டர்னலா என்ன எதுவுமே பாதிக்காதுப்பா. மென்டரிங்லாம் வேண்டாம். அப்படின்னா எக்ஸ்டர்னலா வர கிரிட்டிசிசம்ஸும் உங்கள பாதிக்கக் கூடாதுல்ல? அது பாதிக்குதுன்னா, இதுவும் உங்கள பாதிக்கும்ல நல்ல விதத்துல. கரெக்ட் தானே? எஸ்? எக்ஸாக்ட்லி. சோ சோ அந்த மாரி நல்ல விதத்துல உங்கள பாதிக்கிறதுக்காக ஒன் ஆன் ஒன் மென்டரிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ, உங்களோட அட்டெண்டன்ஸ எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி உங்ககிட்ட கால் பண்ணி பேசுவாங்க. அண்ட் இன் பிட்வீன்ல ஒரு சில கால்ஸ்க்கு நானுமே இருப்பேன். பிகாஸ் என்னோட டைம் ஷெட்யூல் எப்படி இருக்கோ அந்த டைம்க்கு ஏத்த மாரி நானுமே இருப்பேன். திரு சாருமே இருப்பாங்க அந்த கால்ல. ஒரு கால்ல நம்ம உட்கார்ந்து அத பேசுவோம். ஆர் நீங்க பேசுறப்ப எனக்கு இந்த மாரி இந்த ஜிஎஸ்ல எனக்கு இந்த டவுட் நான் திரு சார்ட்ட பேசணும், அருண் சார்ட்ட பேசணும், கார்த்திக் சார்ட்ட பேசணும் அப்படின்னா தாராளமா அத ஒரு கால்ல நம்ம எடுத்து பேசலாம். சரியா? இந்த ஆப்ஷனும் இந்த ரிப்பீட்டர் பேட்ச்ல இருக்கவங்களுக்கு இன்க்ளூசிவ். ஓகே. தென் தென் லாஸ்ட்ல லாஸ்ட்ல இந்த மொத்த விஷயத்தையும் தனித்தனியா இது ஒண்ணும் ஒரு ஜெம் கரெக்ட் தானே? வீக்லி டார்கெட் வச்சு வைக்கிறது ஒரு ஜெம். ஜெம்னா லைக் ஏதோ ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஒர்க் புக் விஷயம் ஒரு ஜெம். உங்க கையில இருக்க ஒர்க் புக் ஒரு ஜெம். இந்த மாரி இதுல இருக்கக்கூடிய எல்லா ஜெம்ஸையும் ஒண்ணா கோக்குற ஒரு விஷயம் தான் இந்த ரிவிஷன் செஷன். ஏன்னா, அது எல்லாமே தனித்தனியா இருக்கிறதோட ஒண்ணா கோத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். அத அப்படி ஒண்ணா கோத்து இந்த கையில மாட்டிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. அந்த கையே எல்லாத்துக்கும் ஆன்சர் குடுத்துரும். ரைட்? அப்படி ஒண்ணா கோக்குற மாரியான விஷயம் தான் இந்த ரிவிஷன் செஷன். அதுவும் ரிப்பீட்டர் பேட்ச்க்கு இன்க்ளூசிவ். சோ, இப்ப சொல்லுங்க. முதல்ல சொன்னவங்கள்ல ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டா சொன்னீங்கல்ல. இப்ப சொல்லுங்க. இது மொத்தமா சேர்த்து இது மொத்தமா சேர்த்து உங்கள சக்சஸ் கிட்ட கூட்டிட்டு போகுமா? இல்லையா? சக்சஸ் கிட்ட எல்லாம் இல்ல. சக்சஸ் ஆக வைக்குமா? இல்லையா? அவ்வளவுதான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே சக்சஸ் தான். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனையா இன் பிட்வீன்ல? ஏதாச்சும் பண்ண முடியாம போகுதா? ஏதாச்சும் ஒரு மைண்ட் பிளாக் இருக்கா? தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணி பேசி அத ரெக்டிஃபை பண்ணி முடிச்சு தூக்கி போட்டுட்டு திருப்பி படிக்க ஆரம்பிச்சுருங்க. அதையே போட்டு மண்டைக்குள்ள உருட்டிக்கிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் டைம் இல்ல. லிட்டரலி அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஓகே?